இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மேஜர் சப்ஜெக்ட்ல யூனிட் 3 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 3ல இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா குழு ஊடாடும் அமர்வுகளின் வெவ்வேறு கட்டம். இந்த கொஸ்டின் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்தெல்லாம் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, குழு ஊடாடும் அமர்வுகளின் வெவ்வேறு கட்டம். இந்த குழு ஊடாடும் அமர்வு அப்படின்றத நான் லாஸ்ட் கிளாஸ் நடத்துறேன். அதாவது ஒரு டாபிக் எடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பத்தின ஒரு தலைப்பை எடுத்துட்டு அதுல மாணவர்களை 7 பேரா குழுவா பிரிச்சு விடுறாங்க. அது எத்தனை பேரா இருக்கலாம், ஒரு குழுவா பிரிச்சு விட்டு அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பத்தின விழிப்புணர்வை மக்களுக்கு கொடுக்கணும்னா இல்லை அதை பத்தின ஒரு நாடகம் நடத்தணும்னா நீங்க அதுல என்னென்ன கருத்துக்கள்லாம் சேர்க்கணும், என்னென்ன விழிப்புணர்வுலாம் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத ஒரு குழுவா அவங்கள செயல்பட வைக்கிறது தான் இந்த குழு ஊடாடும் அமர்வுகள் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். சரிங்களா? இப்ப அந்த குழு ஊடாடும் அமர்வுகள்ல என்னென்ன கட்டங்கள் இருக்கு? சரிங்களா? ஒரு 3 விதமான கட்டங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா முன் ஊடாடும் அமர்வு. முன் ஊடாடும் அமர்வு. 2 ஊடாடும் அமர்வை நடத்துதல். 3 பிந்தைய ஊடாடும் அமர்வு. இப்படி 3 விஷயம் இருக்கு. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, முன் ஊடாடும் அமர்வு. முன் ஊடாடும் அமர்வுனா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பத்தி ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தணும், இல்லை அதை பத்தி ஒரு நாடகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் அந்த டாபிக்கை வந்து மாணவர்கிட்ட கொடுக்குறாங்க. மாணவர்கிட்ட கொடுத்து அதை குழுக்களா பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட நாட்கள் எடுத்துக்கங்க, இதை பத்தி பண்ணலாம் சொல்லி ஆசிரியர் சொல்றாரு. இப்ப அந்த குழு விவாதம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பணிகள் எல்லாம் மாணவர்கள் ஆசிரியர்கள் செய்யணும் அப்படின்றதான் பாத்தீங்களா? நல்லா கொஞ்சம் அந்த குழு விவாதம் நடக்கிறதுக்கு முன்னாடி, அந்த நடக்கும்போது கிடையாது, நடக்கிறதுக்கு முன்னாடி. அதான் சொன்னா இந்த முன்னாடி முன் ஊடாடும் அமர்வு முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் நம்ம பண்ணணும், அந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அடுத்து பாருங்க, ஊடாடும் அமர்வை நடத்தல். அந்த குழு கலந்துரையாடல் நடக்கும்போது, இந்த குழு ஊடாடும் அமர்வுகள் நடக்கும்போது என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும். அடுத்து 3 பாருங்க, பிந்தைய ஊடாடும் அமர்வு. அந்த கலந்துரையாடலாம் முடிச்ச பிறகு அடுத்து என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் அப்படின்றதான் இந்த பிந்தைய ஊடாடும் அமர்வு. சரிங்களா? இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று தான் பார்க்க போறோம், முன் ஊடாடும் அமர்வு. ஏன்னா அது 3மே கொஞ்சம் பெருசா இருக்கும், ஒரே கிளாஸ் நடத்த முடியாது. ஸோ நீங்க பார்க்க போறது முன் ஊடாடும் அமர்வு. இந்த முன் ஊடாடும் அமர்வுகள்ல 2 முக்கியமான தலைப்புகள் இருக்கு. ஒன்று, முன் ஊடாடும் அமர்வின் படிகள். ஒரு 7 பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? முன் ஊடாடும் அமர்வின் படிகள், அதாவது அந்த குழு கலந்துரையாடல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 7 படிநிலைகளை நம்ம தயார் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 2 பாருங்க, முன் ஊடாடும் அமர்வு நடவடிக்கைகள். அந்த குழு கலந்துரையாடல் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன நடவடிக்கைகள் நம்ம தயார் பண்ணி வைக்கணும் அப்படின்றத ஒரு 7 தலைப்புகள் இருக்கு. அந்த 7 தலைப்புகளுக்குள்ளேயும் உங்களுக்கு என்னென்ன விஷயம் வரும் எல்லாமே நான் சொல்றேன். சரிங்களா? நான் எல்லா கிளாஸும் சொல்றேன், நீங்க இந்த கிளாஸை கவனிக்கும் போது இந்த கவனிச்சதை வச்சு இந்த குழு ஊடாடும் அமர்வுகள் அப்படின்ற கொஸ்டின் கேட்டா நீங்களாவே எழுதிடலாம். ஸோ எப்பவுமே கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புறேன் பாருங்க. சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, முன் ஊடாடும் அமர்வு என்றால் என்ன அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். முன் ஊடாடும் அமர்வு என்றால் என்ன? இப்போ பாருங்க, முன் ஊடாடும் அமர்வு பாருங்க, குழு ஊடாடும் அமர்வு வெவ்வேறு கட்டத்துல அந்த 3 கட்டங்கள் இருக்கு நான் சொன்ன பார்த்தீங்களா? அதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு முன் ஊடாடும் அமர்வு. இந்த முன் ஊடாடும் அமர்வு என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழுவாக சேர்ந்து ஒரு செயலில் இறங்குவதற்கு முன்னால், பாத்தீங்களா, ஒரு குழுவாக சேர்ந்து
அந்த செயல்ல இறங்குறதுக்கு முன்னாடி நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த குழு கலந்துரையாடல் நடக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அர்த்தம் சொல்றாங்க. குழுவாக சேர்ந்து ஒரு செயலில் இறங்குவதற்கு முன்னால் அந்த குழு செய்யும் முன்னேற்பாடுகளும் பாத்தீங்களா, அந்த குழு கலந்துரையாடலுக்கு முன்னாடி அந்த குழு செய்யும் முன்னேற்பாடுகளும் திட்டமிடுதலும் தான் முன் ஊடாடும் அமர்வுகள் எனப்படும். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா முன் ஊடாடும் அமர்வு என்றால் தெரிஞ்சிச்சா? இப்ப இந்த முன் ஊடாடும் அமர்வுல 7 படிநிலைகள் இருக்கு. 7 விஷயம் குழு கலந்துரையாடலுக்கு முன்னாடி 7 விஷயத்தை நம்ம தயார் பண்ணி வச்சுன்னு சொல்றாங்க. அது என்னென்ன விஷயம் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க, தனி முன்னுரிமை ஒதுக்குதல். அதெல்லாம் சார் தனி முன்னுரிமை ஒதுக்குதல். இப்ப குழு கலந்துரையாடல்னா எப்போ வேணாலும் நடத்தலாம், எந்த டைம்ல நடத்தலாம் அப்படி வைக்கவே கூடாது. அதுக்குன்னு முன்னுரிமை கொடுக்கணும். இப்ப ஸ்கூல் பாத்தீங்கன்னா 9 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணிக்கு முடியுதுன்னா எந்த நேரத்துல இந்த குழு விவாதம் நடக்கணும் அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். முன்னுரிமை கொடுத்தா தான் அந்த டைம்ல மாணவர்கள் நம்ம தயார்படுத்தணும். அந்த டைம்ல நம்ம கரெக்டா போய் நமக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லணும், இல்ல அந்த குறிப்பெல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே தயாரா இருப்பான். ஆசிரியரும் அந்த டைம்ல அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கும் உதவியா இருக்கும். சரிங்களா? அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த முன்னுரிமைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தனி முன்னுரிமை ஒதுக்குதல். ரெண்டாவது பாருங்க, தலைப்புகளின் ஒதுக்கீடு. இப்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்னு சொல்லிட்டோம். அதுல என்னது, ஒரு ஆளுக்கு இந்த சுற்றுச்சூழல் மாசுபாடுனால என்னென்ன தீமைகளா இருக்கு இதை பத்தி நீ நோட் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பா வச்சா என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படி ஒரு ஆள் சொல்லலாம். இதுக்கு மக்கள் என்னென்னலாம் பண்ணணும், இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு தலைப்பு கொடுத்து பிரிச்சு வருது. அதுதான் ரெண்டாவது படிநிலை, தலைப்புகளின் ஒதுக்கீடு. அடுத்து 3 பாருங்க, வழிகாட்டுதல் மற்றும் ஊக்கப்படுத்துதல். டீச்சர் அந்த மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் ஊக்கப்படுத்துதல். 4 பாருங்க, இருக்கை ஏற்பாடுகளை செய்தல். அந்த குழு நடக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கணும். அந்த இடத்துல அந்த இருக்கைகள் யார் எங்கெங்க அமரணும் எல்லாரும் அவங்க முகம் தெரியணும். அப்பதான் அவங்களுக்குள்ள பேசிக்கிற முடியும். அதான் சொல்றேன், இருக்கை ஏற்பாடுகளை செய்தல். அடுத்து 5, மாணவர் நோக்கு நிலை. என்ன காரணத்துக்காக இந்த டாபிக் எடுத்தோம், இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன, மாணவர்கள் புரிய வைக்கணும். அடுத்து பாருங்க, எழுதுதல் சுழற்சி. அதாவது ஒரு கருத்து எடுக்கிறோம், அதை சிந்திக்கிறோம், அதை எழுதுறோம், மற்றவங்கிட்ட பகிர்ந்துக்கிறோம், இல்ல அதை பத்தி பேசுறோம். இதுதான் எழுதுதல் சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த லாஸ்ட் பாருங்க, ஆசிரியர் செயல் விளக்கம். இது எப்படி நடக்கணும், யார் என்னென்ன டாபிக் எடுத்துக்கணும்னு சொல்லி ஆசிரியர் அந்த ஒருங்கிணைக்காதான் ஆசிரியர் செயல் விளக்கம். அப்ப இந்த ஊடாடும் அமர்வுல 7 படிநிலைகள் இருக்கு. 1, தனி முன்னுரிமையாக ஒழுக்குதல். 2, தலைப்புகளின் ஒதுக்கீடு. 3, வழிகாட்டுதல் மற்றும் ஊக்கப்படுத்துதல். 4, இருக்கை ஏற்பாடுகளை செய்தல். 5, மாணவர்கள் நோக்கு நிலை. 6, எழுதுதல் சுழற்சி. 7, ஆசிரியர் செயல் விளக்கம். இதுதான் முன்னுடன் படிகள். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, முன் ஊடாடும் அமர்வுகளின் நடவடிக்கைகள். அந்த குழு கலந்து நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன நடவடிக்கைகள்லாம் தயார் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 7 நடவடிக்கைகள் இருக்கு, அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அந்த 7 நடவடிக்கைகள் என்னன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க, ஊடாடும் அமர்வுகளுக்கு தனி வெயிட்டேஜ் ஒதுக்கவும். 2 பாருங்க, தலைப்புகள் ஒதுக்கீடு. 3 பாருங்க, விளக்க காட்சியின் தேதிகளை குறிப்பிடவும். 4 பாருங்க, எழுதுதல்களை தயாரிப்பதற்கு மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் மற்றும் ஊக்குவித்தல். 5 பாருங்க, இருக்கை ஏற்பாடு செய்தல். 6, சுழற்சி எழுதுதல்கள். 7, ஆசிரியர் குழு பங்கேற்கும் செயல் விளக்கம். இந்த 7 விஷயம் இருக்கு. இதுல ஒவ்வொன்றும் என்னென்ன செய்யும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, ஊடாடும் அமர்வுகளுக்கு தனி வெயிட்டேஜ் ஒதுக்கவும். தனி வெயிட்டேஜ் அதுக்கு தனி முன்னுரிமை கொடுக்குது, அதை தான் வெயிட்டேஜ் சொல்லுவாங்க. அதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஊடாடும் அமர்வுகளை ஒழுங்கமைக்க பள்ளி நேர அட்டவணையில் செயல்பாடு முக்கியமானதாக கருதப்பட வேண்டியது அவசியம். பாத்தீங்கன்னா நேர அட்டவணையில எந்த நேரத்துல இந்த குழு விவாதம் நடக்கணும் அப்படிங்கிற முன்கூட்டியே தீர்மானிக்கணும். அடுத்த பாயிண்ட் பாருங்க, இது ஊடாடும் அமர்வுகளுக்கு சட்டப்பூர்வத்தன்மை மற்றும் உரிய முக்கியத்துவத்தை கொடுக்கும். அதாவது என்னன்னா இந்த 1 மணி நேரத்துல குழு விவாதம் நடக்கணும், மற்றதெல்லாம் எது நடக்காது. அப்ப அதுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம். சரிங்களா? இது சட்டப்பூர்வமா ஒரு முன்னுரிமை அவங்க கொடுக்குற மாதிரி. அடுத்த பாயிண்ட் பாருங்க, இது உங்கள் படிப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இது ஒரு கட்டாய நடவடிக்கையாக மாறும். ஏன்னா அந்த டைம் கொடுத்துட்டோம், அப்ப இந்த டயத்துல நம்ம அந்த கலந்துரையாடல் நடத்தி ஆகணும் அப்படி மாறும். ஆசிரியர் மற்றும் மாணவர்களின் தரப்பில்
தீவிரத்தன்மையை வளர்க்கும். கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த ஊக்கம் அப்படி ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது தலைப்பு பாருங்க, தலைப்புகள் ஒதுக்கீடு. அதுல மொத்தம் 4 பாயிண்ட் இருக்கு. முதல் பாயிண்ட் பாருங்க, நீங்கள் மாணவர்களுக்கு தலைப்புகளை ஒதுக்க வேண்டும். இதனால் அவர்கள் விளக்க காட்சிக்கு தயாராகலாம். என்ன தலைப்பு கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி அவன் ஒர்க் அவுட் பண்ணலாம். சரிங்களா? 2வது பாயிண்ட் பாருங்க, சுமார் 20 நிமிடங்களில் அவர்கள் தயாரித்து வழங்கக்கூடிய ஒரு சிறிய பகுதியை மட்டுமே மாணவர்களுக்கு வழங்குவது நல்லது. அது 3வது பாருங்க, நீண்ட தலைப்புகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். ஏன்னா டக்குனு முடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் நீண்ட தலைப்புகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். நீங்கள் மாணவர்களுக்கு சில குறிப்பு புத்தகங்களையும் பரிந்துரைக்கலாம். இந்த டாபிக் சம்பந்தமா இந்த புத்தகத்தை படின்னு சொல்லி பரிந்துரைக்கலாம். 4வது பாயிண்ட் பாருங்க, பள்ளி திறக்கப்பட்டது பிறகு முதல் 10 to 15 நாட்களுக்குள் தலைப்பு ஒதுக்கீடு பணிகள் மேற்கொள்ளப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 3வது பாருங்க, விளக்க காட்சியின் தேதிகளை தீர்மானிக்கும். எந்தெந்த டயத்துல அந்த விளக்க காட்சியை தீர்மானிக்கணும் அப்படி. முதல் பாயிண்ட் பாருங்க, தொடக்கத்திலேயே ஒவ்வொரு மாணவருக்கும் விளக்க காட்சியின் தேதிகள் நிர்ணயிக்கப்படணும். அந்த குழு ஆரம்பிக்கும் போதே இந்த டேட்லாம் நீங்க விளக்க காட்சி கொடுக்கணும்னு சொல்லி குறிக்கிறது. அடுத்த பாயிண்ட் பாருங்க, இது குறித்தும் அறிவிக்கப்படலாம். மாணவர்கள் முன்கூட்டியே கட்டுரைகளை தயாரிக்கும்படி கேட்கப்படலாம். ஒவ்வொரு நாளும் எந்தெந்த கட்டுரை தயாரிக்கலாம் அதை சொல்லலாம். அடுத்து அதிக தன்னம்பிக்கை மற்றும் திறமையான மாணவர்களுக்கு ஆரம்ப நிலைகள் வழங்கப்படும். ஆரம்பத்துல சில பேர் பேசுற கூச்சம் சொல்ல முடியுமா, அப்ப இந்த திறமையான நல்லா பேசுற மாணவர்களுக்கு ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் அவனை செயல்பட சொல்லி நம்ம அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 4வது பாருங்க, எழுத்துக்களை தயாரிப்பதற்கு மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் மற்றும் ஊக்குவித்தல். அதை எப்படி நோட் பண்ணணும் அப்படின்றது. முதல் பாயிண்ட் பாருங்க, ஒவ்வொரு மாணவரும் எழுத தயார் செய்வதை உறுதி செய்வதற்காக மாணவர்களை உடனடியாக வேலையை தொடங்க ஊக்குவிக்க வேண்டும். அதாவது தலைப்பு புத்தகங்களை படிப்பது போன்ற அது ரிலேட்டடா என்ன புத்தகங்களுக்கு அதை படிக்க வைக்கணும்னு சொன்னாங்க. என்ன பாருங்க, குறிப்பு புத்தகங்கள் மற்றும் எழுதுகளை தயாரிப்பதற்கு மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அடுத்து பாருங்க, மாணவர்களுக்கு தொடர்ச்சியான ஊக்கத்தை வழங்குவது ஆசிரியராக உங்களுக்கு அவசியமாகும் சொல்றாங்க. 5வது பாருங்க, இருக்கை ஏற்பாடு செய்தல். அவங்க அந்த குழு கலந்துரையாடல் நடத்தணும்னா அவங்களுக்கு இருக்கை ஏற்பாடு செய்யணும். அந்த இருக்கை எப்படி ஏற்பாடு செய்யணும் ஒரு 4 பாயிண்ட் பாருங்க. முதல் பாயிண்ட் பாருங்க, ஒரு ஊடாடும் அமர்வுக்கு அனைத்து பங்கேற்பாளர்களும் ஒருவர் பார்க்கவும் கேட்கவும் உதவும் வகையிலான இருக்கை ஏற்பாடுகள் தேவை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, இந்த காரணத்துக்காக அரைவட்ட ஏற்பாடு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். அந்த சேரை அரைவட்ட வடிவில் போட்டா எல்லாரும் அவங்களால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பள்ளியில் தளவாடங்கள் வட்ட வடிவில் அமைக்கப்பட்ட அறையை சிறப்பாக கொண்டிருக்க வேண்டும் சொன்னாங்க. அடுத்து லாஸ்ட் பாருங்க, இந்த அறை வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு வகுப்புகளில் பயன்படுத்தப்படலாம். நிறைய விஷயங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 6 பாருங்க, சுழற்சி எழுத்துக்கள். அதுல முதல் பாயிண்ட் பாருங்க, வகுப்பில் ஒரு ஊடாடும் அமர்வுக்கு மாணவர் சுருக்கமாகவோ அல்லது விரிவானதாகவோ எழுத தயார் செய்ய வேண்டும். சுருக்கமாக இருக்கலாம், எழுத கத்துக்கணும், விரிவாகவும் எழுத கத்துக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் 1 அல்லது 2 நாட்களுக்கு முன்னதாகவே எழுதப்பட்ட பதிவுகள் விநியோகிக்கப்படலாம். அந்த குழு கலந்துரையாடல் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த எழுதி வச்சதை மாணவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். அதை பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணல, அதுக்காகத்தான். இதனால் அவர்கள் அதை சென்று அமர்வில் தயார் செய்து வருவார்கள். அடுத்த பாயிண்ட் பாருங்க, விளக்க காட்சியை செய்ய வேண்டிய மாணவர்களுக்கு இந்த பொறுப்பு ஒதுக்கப்படலாம் சொல்றாங்க. அடுத்து லாஸ்ட் பாருங்க, ஆசிரியர் குழு பங்கேற்கும் செயல் விளக்கம். இதுல முதல் பாயிண்ட் பாருங்க, பள்ளி கட்டத்தில் ஆசிரியர்களால் முதல் விளக்க காட்சியை உருவாக்குவது அவசியம். ஏன்னா அவங்களுக்கு அந்த இது சொல்லணும்ல, எப்படி பண்ணணும் எல்லாம் தெரியும்ல. அது என்ன பாருங்க, தலைவர் மற்றும் பதிவாளர்கள் ஆசிரியராக இருக்கலாம். பங்கேற்கும் ஆசிரியருடன் மாணவர்களும் பங்கேற்க ஊக்குவிக்க வேண்டும் சொல்றாங்க. அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, தொடக்கத்திலே மாணவர்கள் அமர்வின் முழு நடைமுறைகளையும் கவனிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட வேண்டும். பின்னர் அவர்கள் அதே முறையில் அமர்வுகளை தனியாக நடத்த முடியும். சரிங்களா? இதுதான் இந்த கேள்வி. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.